ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சுண்டல் சால்னா தாங்க பார்க்க போறோம். பருப்பு சுண்டலை வச்சு சூப்பரான சால்னா ரெடி பண்ணியிருக்கோங்க. இது சப்பாத்தியோட, பூரியோட, பரோட்டாவோட, இட்லி தோசையோட, புட்டு இடியாப்பத்தோட, சாதத்தோட கூட சூப்பரா இருக்குங்க. செம்ம டேஸ்டியான இந்த சுண்டல் சால்னாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே 1 டீஸ்பூன் அளவு பட்டை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 2 ஏலக்காய், 6-7 கிராம்பு, சின்னதா ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காயோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணுங்க. பாருங்க, தேங்காயை நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு தேங்காவை நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோடவே 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணில ஊற வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையோ இல்ல வேர்க்கடலையோ கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட தேங்காய் வெங்காய பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும், சுண்டல் சால்னா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேங்க. இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம இந்த ரோட்டு கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சால்னா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா கிடைக்குங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும். 2 பச்சை மிளகாவை கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே 200 கிராம் அளவு கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சால்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 7 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சுண்டல் நல்லா சாஃப்டா வந்துடும். பாருங்க, நான் ஒரு 7 விசில் விட்டு இறக்கியிருந்தேன். நம்ம சால்னா தயாராயிடுச்சு. இறக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சால்னாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான கருப்பு சுண்டல் சால்னா சூப்பரா தயாராயிடுச்சுங்க. பரோட்டாவோட ஊத்தி சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.